எங்கே பார்த்தோம் ஒன்றும் புரியப்படலையே. அண்ணே ஒரு நிமிஷம் இங்கே வாண்ணே, ஒரு நிமிஷம் இங்கே வாண்ணே, ஒரு நிமிஷம் இங்கே வாண்ணே. கொஞ்சம் தூக்கி பண்ண வாண்ணே. டேய் நீ யாருன்னு எனக்கு ஆரம்பிச்சுடா. அங்கே பாரு. அது யாருன்னு தெரியுதா? அன்னைக்கு மோட்டார் புசுன்னு போச்சு, காயல் கட்டணும் என்ன அனுப்பினா சொன்னீங்கள, அவர் தான் இவர். இனிமேல் வாழ்க்கையில் மோட்டாரே வாங்க மாட்டேன், 2 இறப்பு மாடை வச்சு நானே தனி அடிச்சு போடுறதுன்னு சொல்லிட்டாரு. ஆமாம், நான் உனக்கு கேட்க நினச்சேன். ஏண்டா என் சைக்கிள் 4 கப்பலம் கூட ஆகாமல் போச்சா? அப்படி கேவலமாக போய் செஞ்சுட்டு போயிட்ட. நீ நல்லா இருடா மகராசா, நீ நல்லா இரு. காலையிலேயே வந்திருப்பேன், ஊருக்கு வேனே வந்துச்சு. அங்க எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. நீங்க போங்கண்ணே. வேணா குருவி. வீட்டுக்கு போனேன், தேவி அக்கா நீ கிளம்பிட்டேன்னுச்சு. ஏன் லேட்டு? இந்த பாரு, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத. நானே கல்யாணத்துக்கு வந்திருக்கிறேன். உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி, இதில் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி சொல்லிட்டு உன்னை விட்டுறேன். ஒரே வாட்டி தான் சொல்லுவேன். சும்மா சூப்பரா மாப்பிள்ள மாதிரி இருக்க, மாப்பிள்ள மாதிரி இருக்க, மாப்பிள்ள மாதிரி இருக்க, மாப்பிள்ள மாதிரி இருக்க. அட போப்பா, உன் சவகாசமே வேணாம். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஒரே மடையில் நமக்கும் பண்ணியிருக்கலாம்ல. இப்ப மட்டும் என்னவா, உன் மாமனார் அங்கதான் உட்காந்துட்டு இருக்காரு, போய் கேளு. யாரு? அதோ பச்சை சட்டை போட்டிருக்காருல, அவர்தான். இங்க தானே இருக்காரு, எங்க போயிருவாரு கேட்டுக்கலாம். ஊருக்கு நேரம் ஆயிடுத்து, சீக்கிரம் வாமா. கட்டி மேடம், கட்டி மேடம். நீங்க காலையில நீங்க பண்ண சக்கரை பொங்கலை சாப்பிட்ட இன்னும் தொண்டைக்குள்ள இடிச்சுக்கிட்டே இருக்கு. செஞ்ச கைக்கு காப்பு போடலான்னு வந்திருக்கேன் பாருங்களேன். சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். லட்சுமி, பிரசாதம் இன்னுமா தயாராயிருக்கு? ஐயா நீங்க? சும்மாதான். ஓ, எப்படி செய்யறோன்னு பார்க்க வந்தேளா? நாங்களாம் ஆச்சாரமானவா, சுவாமிக்கு படைக்கிறதுல ஒரு தப்பும் செஞ்சிட மாட்டோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஆசாரி வீட்டுக்கு வந்தேன், அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு தான். உங்க புண்ணியத்துல எல்லாமே நல்லா நடந்துட்டு இருக்கு. பிரசாதம் ரெடி ஆனோடனையும் நானே ஆத்து கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். சரி, அப்ப நான் வரேங்க. வரேங்க. என்னடி? யோ பம்பாய் மிட்டாயி, வாயா ஒரு ஆட்டத்தை போடலாம். ஏண்டா நான் கூட்டா மட்டும் இல்லாத நோனா மட்டும் பேசுவேன், இப்போ நீ மட்டும் கூப்பிடலாமா? யோ வீட்டில் போய் என்னத்தையா பண்ண போற? ஆயா ஒரு ஆட்டத்தை போடியா. நீ புலியா? ஆமாம் ஆமாம் வை. சரி சரி. ஏமாம்மா வியாபாரம்லாம் எப்படி போகுது? எங்க மாப்பிள முன்ன மாதிரி இல்லை. பள்ளிக்கூடத்துக்கிட்ட போய் விட்டோம்னா வாஜாருங்க வரட்டி அடிக்கிறாங்க. ஊருக்குள்ள அப்பா அத்தாளுக்கு பார்த்துட்டு ஒரு பிள்ளையும் வாங்க வர்றதில்ல. என்ன பண்ணுறது? ஆமாம், இப்படி வாயில் போயிலையை போட்டு வச்சு தடவை கொடுத்தோன்னா கொஞ்சம் வாங்கலாக்கும். தொத்தியாதியை பரப்புறன்னு ஊரில் எல்லாரும் விச வச்சு கொள்றாங்களா இல்லையான்னு பாரு. டேய் என்னடா பேசிட்டு ஒரு ஆட்டை தூக்கிட்ட? யோ சத்தமாக பேசாதையா, ஊருக்காரங்களாம் பட்டியில் போய் தட போகிறாங்க. சித்தப்பா மாவு வீட்டுக்கெல்லாம் போனீங்களா? இப்போ கூட சித்தோடி வழியாக தான் வந்தேன்.
மாமா. மலரை யோ பார்த்து நீ தான் யாருன்னா விசாரிச்சு தான் சொல்ல சொல்லிச்சு. யோ என்ன இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? சித்துபாக்கிட்ட முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லலாம்னு வந்தேன். இதோ இப்போ கிளம்பிடுறேன். வெயில்ல மிட்டாய வச்சு பூரா உரியிற போது பாரு. சரி சரி, இரவாணத்துல சாய் வச்சிருக்கேன், போய் எடுத்துக்க. நான் வெங்காயக்காரமா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி. போ எந்திரிச்சு படாருன்னு வீட்டுக்கு. ஏய் அப்படியே தம்பு கடையில் 2 போயில கத்த வாங்கிக்கடி. பொட்டலம் கொடுத்தானா வேணாம்னு சொல்லிடு. மண் மாதிரி இருக்கும். சரி சரி வாங்கி வரேன். மாப்பிள்ள நீ ஒன்றும் கோச்சிக்காத மாப்பிள்ள. உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அந்த திட்டு நாய்கிட்ட என்ன வெட்டி பேச்சுன்னு திட்டுவா. அதனால தான் நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்காத. இந்தா ஆடு. ஆடு மாப்பிள்ள. இல்லை வேணாம் மாமா, நீ தான் ஜெயிச்ச. இது வேற. ஏயா நானும் 2 மாசம் அந்த ஸ்டவ்வை மாத்திக்கொடுன்னு உனக்கு செவிடங்காயில சங்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு வர்ற போற. இப்படி இருந்தா உனக்கு நேரத்துக்கு சோறாக்கி போட முடியுமா? ஏண்டி 2 மாதத்துக்கு முன்னாடி என்னமோ சரியான நேரத்துக்கு சோறாக்கி போட்ட மாதிரியே பேசுகிற. நல்லா இருக்குடி நடக்கிற வியாபாரத்துக்கு. மாமா. எங்கேருந்துடி ஸ்டவ்வை மாற்றுறது? ஏக்கா மாமா இல்லை ஏயா இவன் இதுக்கு ஒன்ன தேடி வந்திருக்கா? எனக்கு என்ன தெரியும்? என்ன குருவே? ஒன்றும் இல்லை, ராத்திரி கங்காவளியில் ரெக்கார்ட் டான்ஸ் பார்க்க போகலான்னாரு. சரி நான் சாவடியில் இருக்கேன், வந்தால் வர சொல்லுக்கா. ஏய்யா, ரெக்கார்ட் டான்ஸ் கேக்குற, ரெக்கார்ட் டான்ஸ் உனக்கு? ஏய், இவரை சேரு. உன் டப்பா டான்ஸ் ஆடுறான்னு நம்பு. ஐயோ எப்படா உள்ள வந்து படுத்த? கிளம்புடா. தேனு டேய் எப்படா இருக்க? ஆமாம், நீ என்ன மாரியாத்த மாதிரி மூஞ்சி பூரா மஞ்சளா பூசி வச்சிருக்க? சரி நேத்திக்கே வரேன்னு சொன்னேன். அதான் வந்துட்டல. முட்டை பண்ணியாரம்மா. ஆமா பூ எங்க? மாமா கூட கடையில இருக்காடா. உங்கள் கையால் சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு தெரியுமா? முதல்ல ஒரு கடையில் உப்பும் இல்லை உரப்பும் இல்லை. சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. பணியாட்டு போய் இவ்வளோ மிளகா போடுவியா? எது கழுவுறா? ஆமாம் ஏதாவது சொன்னாரா? இல்லடா. பணியாரத்தெல்லாம் நானே சாப்பிட்றேன்னு பார்க்குறியா? மாவு இருக்குல்ல, சாப்பிடுங்க. சாப்பிடு. வாடா. மாமா எப்போ வந்த? காலை தான் மாமா. வீட்டுக்கு போனியா? போனோம் மாமா. அக்கா முட்டை பண்ணி இறங்கிடுச்சு. மாமா உன்னை சாப்பிட வர சொன்னிச்சு. இங்கே கொண்டு வரேன்னு சொன்னா? அது என்னன்னு தெரியல மாமா. அப்படியா? நானே கடையடிச்சு போகலான்னு தான் பார்த்தேன். சரி கடையை பார்த்துக்க, நானும் பூ சாப்பிட்டு வந்துடுறேன் போய். சரி மாமா. வாமா. பார்த்து மொல்ல. என்ன நீ எப்போ பார்த்தாலும் ஓயாமல் படிச்சுக்கிட்டே இருக்க? ஆமா, எங்க அப்பா இந்த வருஷம் என்ன டீச்சர் ட்ரைனிங் சேர்த்து விடுறேன்னு சொல்லிட்டாரு. பாஸ் பண்ணாதானே? என்னது? இந்த பாருமா, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நமக்கு சமையல் துவையெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கணும்.
நாளைக்கு நீ டீச்சர் வேலைக்கே போனாலும் நீ தானே எனக்கு சோறாக்கணும். பாப்போம் பாப்போம், அதுக்கு இப்ப என்ன அவசரம்? ஆ. ஏய் கிளம்பு கிளம்பு. ஐயோ தெரியலன்னு சொல்லுங்க. தெரியாம எதுக்கு இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? இருங்க இருங்க, எடுத்துறேன் ஒரு நிமிஷம். கொஞ்சம் பார்த்து எடுத்து கொடுங்க. என்னம்மா இங்கே? இல்லைண்ணா, அது வீடெல்லாம் ஒரே எறும்பு, அதான் மிளகா மருந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இவரு தெரியலன்னு சொல்றாரு. அவனுக்கு என்ன தெரியும்? அதான் மாமா நானும் சொன்னேன் தெரியலன்னு. நான் போயிட்டு அப்புறமா வரேன். சரி சரி கிளம்பு. அப்புறமா நீ கிளம்புமா. சொசைட்டி பக்கம் மறந்துட்டு போயிட்டேன். கடையை பத்திரமா பார்த்துக்கடா. ஆ. உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மாமா. உனக்கு சொல்கிறதுக்குண்ணா, என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும் மாமா. தெரியலண்ணா இப்போ தெரிஞ்சுக்க. உன்னை மாதிரிலாம் இல்லை மாமா. இப்போ நான் எங்கேயும் கை வைக்கிறதில்ல, திருந்திட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் வேணி தான். என்ன பார்க்குற, உன் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு வேணியை தெரியும். அப்போலேருந்தே எங்களுக்குள்ள ஒரு லவ். அதான் மாமா நீ எங்கள் அக்காவை பொண்ணு கேட்டாலும் ஒத்துக்கல நடந்திருக்கும். அது வேற விஷயம். ஆமாம் ஆமாம், கல்யாணம் இன்னும் திறந்துடும் மாமா. டா ஆத்து சேகா ஃபேக்ட்ரியில் வேலை கட்டிருக்கல தரட்டாங்க. ஏய் நேரமாச்சுடா, வீட்டுக்கு போகலாம். உட்காந்து எடுவா. கிளம்பலாம் வா. இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? ஏன்னா போதை போட்டவன்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். தாடுவில் வர குடும்ப தாடலவா ஆயிரலாம் விட்றா. அப்பவா நீ பொண்ணு கேட்போம். நேரத்துலையா காலையில் போய் பெரிய மனுஷில் வச்சு பேசுவோம்டா. கொஞ்ச நாளா அவங்களுக்கு நமக்கும் கொடுக்கல வாங்கல சரியில்லடா. வந்துடுறா. ஆமாம் இப்படிலாம் சொன்ன நான் வரமாட்டேன். நீ வரேன்னு சொல், கேட்குறேன்னு சொல்ல, அப்போ நான் வரேன். தலையாட்டு மாமா, தலையாட்டு. வா மாமா போகலாம் வா. மாமா விஷயம் பழுக்கிற வரைக்கும் அக்காட்ட அந்த மேட்ரை அமுக்கி வை. சரி சரி கிளம்புடா. அப்பா புகழேந்தி என்ன வருது? என்னய்யா நீ சொன்ன மாதிரி இடம் ஒன்றும் கம்மியான மாதிரி தெரியலையே. இருக்கிறதுலே தெருப்பா பார்த்து வெட்டி கொண்டு வந்துட்டியா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, உள்ளதாங்க. என்ன பண்ணணும் சொல்லுங்க. பார்த்து வெட்டுக்கு சீக்கிரம் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அது வேணி தானே? சின்ன பிள்ளைல அப்படியே இருக்கு. சும்மாறா. புதன்கிழமை வந்து ஆஃபீஸில் பாருங்க. கிளம்புங்க. சரிங்கய்யா. ம் சித்தப்பா, இது என் மச்சான், பேர் குமார். பார்த்துருக்கேன் உன் கல்யாணத்தில். கனரா பேங்க்கில் டிராக்டர் வாங்குறதுக்கு லோன் தராங்களாம். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் நல்லா இருக்குன்னு சொன்னாப்புல. அதான் விட்டா விட்டு ஒழிச்சிடணும். தொட்டுக்கிட்டா இப்படித்தான் காலை சுத்தின பாம்பாட்ட சுத்திக்கும். கடை பேரில் வாங்கினதெல்லாம் கட்டிட்டியா? இல்லை சித்தப்பா, இன்னும் 1 ரூபா இருக்கு. முதல்ல அதை அட, அப்போ தானே அடுத்ததுக்கு சொல்ல முடியும். மாமா அந்த விஷயத்தை விட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்க. நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் பேசிட்டு வரேன். யோ என்னையா? கிளம்புடா, நான் பேசிட்டு வரேன். யோ சீக்கிரம் பேசிட்டு வாயா. நான் வரேங்க. வாப்பா. அப்போ நான் வரேங்க. நான் சொல்லிக்கிறேன்ப்பா, நீ கிளம்பு. சரி. கிருஷ்ணவேணியை கல்யாணத்தில் பார்த்துருக்காப்புல, போய் கேட்போம்னு சொன்னாப்புல. அதான் கூட்டிகிட்டு வந்தேன். அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில வந்துட்டானுங்க அடிமடிக்கே. அன்னைக்கு அவங்க ஆத்தாக்காரி நடு வீதியில நின்று எலுமிச்சை பழத்தை வீட்டு மேல விட்டு எறிஞ்சாலே, அப்ப எங்க போனானா? பொண்ணு வேணுமாமல பொண்ணு. ஏண்டி கத்துற? லோனு. ஆமா நான் தான் கத்துறேன். இவனுங்களுக்கெல்லாம் ஐயோ பாவம்னா 6 மாசத்து பாவம் நமக்கு வந்து சேர்ந்துரும். இந்த மனுஷனுக்கு எவ்வளவு பட்டாலும் புத்தி வராது. சும்மாரி. பொண்ணுன்னா 4 பேர் கேட்கத்தான் செய்வாங்க. அதுக்காக அவங்க கையில புடிச்சு கொடுத்துட முடியுமா? இவன் தான் தராதரம் தெரியாம பேசுறான். இத பார், நீ வேணா ஒரு திருட்டு பயல மச்சான வச்சுக்கலாம், ஆனா நான் மருமகனா வச்சுக்க முடியாது. இந்த ஊருக்குள்ள எனக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்கு. இந்த எண்ணத்தோட இனிமே இந்த வீட்டுக்குள்ள வர வேலை வச்சுக்காது. முதல்ல கிளம்பு.
தெரியா அவ்வளவு யோகமான ஆளா இருந்தா என்ன கூட வச்சுட்டு பேசிருக்கணும். இப்ப சொல்ற ஒத்துக்க மாட்டானுங்க தர மாட்டான்னு சொல்ற. ஏய் தெருல நின்னு பிரச்சனை பண்ணாரா முத உள்ள வாடா. உள்ள வந்து என்ன பேச சொல்ற உன்கிட்ட என்ன பேச சொல்ற? யோ நான் அப்பயே சொன்னேன் இல்லையா எங்கேயும் கை வைக்கிறதுல திருந்துட்டேன்னு. திருடனா திருடிட்டே இருப்பானா திருந்த மாட்டானா? யோ உன் டடையா பேச்சு தூக்குறையா அவளை எப்படி தூக்குறான்னு பாரு. டேய் ரோட்ல வச்சு எங்களை அசிங்கப்படுத்துறியா? ஓஹோ புருஷன் சொன்னா பத்து விட்டு வருதோ? ஓ புருஷன் பண்ண மட்டும் நியாயமா? கூட கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போய் ஈர துணி போட்டு கழுத்து அறுத்துட்டால. ஏப்பா அவ வேணும் வீதியில நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். எதா இருந்தாலும் உள்ள வந்து பேசுப்பா. என்னத்துக்குள்ள வந்து இனிமே எனக்கு அவனுக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது. இந்த பாரு என்ன இல்லாம அவளை வேற யாருக்கா கட்டி கொடுத்துருவீங்களா? பாத்துறான்டா தூக்குறான்டா. அவளை எப்படி தூக்குறது எனக்கு தெரியும். கூட கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போய் இவன் தான் ஆளும் காட்டி குத்து வீட்டுல வந்துருக்கான் பையன். ஏய் ஆமாடா நான் தான் அவனை கொடுக்கணும்னு சொன்னேன். இப்படி தெருல கத்திர வச்சுக்காத போடா. என்ன பண்ணி போடா. வருது இல்ல அப்ப நீ தான பண்ணிருக்க. ஆமாடா நான் தான் பண்ணேன். இப்ப என்னங்கற போடா. ஏய் மேல கை வைக்கிறியா? ஓ ஊருக்குறனால மேல கை வைக்கிறியா? ஒரு அடிக்கை ஊரை தாண்டி தானே போனா? ஏறி கரையில வச்சு நான் யாரும் காட்டுறேன்டா. டேய் ஏன்டா அப்படி பண்ற போடா. ஏய் மேல கை வச்சு பேசுறான். இந்த பாரு சொல்லி வையே நகல பண்ணிட்டு போடுவோம் பாத்துக்க. டேய் மாமி கிட்ட பேசுற பேச்சாடா இது? யாரு மாமா? இவன் மாமனா? ஏய் போடே இந்த பாரு மாமா மச்சான் உறவெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பக்கம் வந்தீங்க நடக்கிறத வேற பாத்துக்க. மாமனாவது மச்சானாவது பாத்துக்கலாம்டா. டேய் இல்லடா ஐயோ என்ன பண்றீங்க? மாமா மச்சான் உறவலில அப்ப இவ யாரு? உன் தங்கச்சி தானே. இவளை வச்சு நான் எதுக்கு பாத்துக்கணும்? உங்க அக்காவை கல்யாணம் பண்ணது என் வீட்டு பண்ணைய பாக்க. இவளை வச்சு சீவனம் பாக்கல. போ இவளை சேர்த்து குடிப்பா போ. எங்க அறிந்த அறிவிட்டு தானமா பேசுறாங்க நீங்க ஏன்? வாய் மட்டும் உள்ள போடி. இல்ல நீ நான் கூட போ. என்னடா புகழே நீ சும்மா பெரிய ரோசக்காரன் தானே நீ. போடா வச்சு காப்பாத்தி பாரு போ. ஏன் தங்கச்சி நான் பாத்துக்கிறேன்டா. நீ போடா. டேய், அப்பவே போடா. நான் பாத்துக்கிறேன். ஏய் அந்த பக்கம் வந்துடாத.